வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 5:30க்கு இன்றைக்கி என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனிக்கிழமை நைட்டே மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் போனோம் அப்படின்னா வர்றதுக்கே 2 to 3 hours ஆயிரும். அதுவும் மடிவாலா மார்க்கெட் போகிறோம். இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் வேறு பண்ணணும். சண்டேனாலே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெங்களூரில். அதனால் 20 நிமிஷங்கிறது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துரும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே ஹஸ்பண்ட் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான்வெஜ் எடுக்கிறதுக்காக அனுப்பிட்டேன். வீட்டில் கொஞ்சமாக க்ளீனிங் வேலை எல்லாமே இருந்தது. சரி, அவர் வர்றதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரசமெல்லாம் பெண்டிங் இருந்தது. அதை எல்லாமே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு நைட்டு கழுவுனா பாத்திரம் எல்லாமே காஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த கபோர்டில் செட் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் ஏதாவது வயிற்றுக்கு போடணுமே அப்படிங்கிறதுக்காக பாலில் வந்து அவல் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சஷ்வந்த் குட்டிக்கு நான் லட்டு செஞ்சு வச்சுட்டேன்னு தெரிஞ்சால் போதும், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கிச்சனுக்குள்ளே வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருவான். வந்து பார்த்து அமைதியாக நின்று சிரிச்சிட்டு இருப்பான். வாயை திறந்து இது வேணும்னு கேட்க மாட்டான். ஏன்னா கேட்டால் வந்து அடிக்கடி சாப்பிட்டா வயிறு வலிக்குண்டான்னு சொல்லுவேன். அதனால் வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு ஐஸ் வைப்பான். ஓரமாக ஒத்தக்கண்ணில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து எவ்வளோ கேர் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும். அப்போ தான் வந்து அதை எடுக்கவும் மாட்டாங்க. சஷு வந்து அந்த விஷயத்தில் வந்து கிரேட்டுன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் அவன் வந்து கண்ணாடி கிளாஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவான். பட் இது வரைக்கும் ஒரு கிளாஸை கூட வந்து அவன் உடைச்சது கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சரி, குழந்தைங்க வளர்றாங்க, அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷம்தான். நாங்கள் வீட்டில் எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எழுந்ததே வந்துட்டு நியர்பை 10 o'clock பக்கம் ஆயிடுச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு 11 o'clock போல் தான் சாப்பிட்டோம். பால் காஞ்சதுமே வந்துட்டு பாலை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அவனுக்கு தனியாக எடுத்து ஊற்றி வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக அவல் போட்டு கரும்பு சக்கரை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா ஊறும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாரத்தில் 6 நாளுமே வந்துட்டு பொமோகிரனேட் ஜூஸே குடிச்சு என்னமோ மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி தான் போட போகிறேன். காஃபி போட்டு முடித்ததுமே வந்துட்டு அதுலேயுமே எனக்கு வந்து அவல் போட்டு நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ் வந்துட்டு இதுன்னே சொல்லலாம். எல்லோரும் பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி டீ காஃபியில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். பர் டேக்கு 3-4 டைம்ஸ் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தம்பிக்கும் எனக்குமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக உட்காந்து 3 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட அதுவே 1 hour பக்கம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான்வெஜ் செய்கிறதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு மதியானம் 2 நேரத்துக்கும் ஒன்றாவே சேர்த்து சமைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு நல்லா சாந்தும் அரைச்சி எடுத்து குழம்பையுமே வந்துட்டு அந்த காடையை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டு சாந்தையும் உள்ளே ஊற்றியாச்சு. ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன். எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியல. பட் எல்லாமே இன்ஸ்டன்ட் மசாலா தான் போட்டேன். பட் சாந்து வந்து தனியாக அரைச்சி செஞ்சேன். நான் இங்கே சமைச்சிட்ருக்க நேரத்தில் வெளியே சார்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டான். ஆனால் என்ன இவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி விளையாட மாட்டான். ஒன்று அந்த பக்கம் இருக்க வீட்டில் போய் விளையாடுவான், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்க வீட்டில் போய் விளையாடுவான். விளையாண்டா சும்மா கூட விளையாட மாட்டான். மண்ணை லாரி நிறைய எடுத்து கொண்டு போய் கொட்டி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துடுவான். நம்மளுக்கு வந்து இந்த கழுவுற வேலையே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கழுவிட்டே இருக்கணும் இவன் வந்து வீட்டில் இருந்தான்னா. ஃபோனும் இப்போ கொடுக்கறது இல்லையா, அதனால் அவனுக்கே ரொம்ப துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம தானே பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணுவேன். லன்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேக வேகமாக மார்க்கெட் வந்து கிளம்பிட்டோம். பைக்கில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காரில் போயிட்டோம். மெயினாக நாங்கள் மார்க்கெட் போனதுக்கு ரீசனே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான். அங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும். பட் எல்லாமே வந்துட்டு கிலோ கணக்கில் தான் வாங்கணும். நல்ல வேலை காரில் போயிட்டோம். பைக்கில் போயிருந்தோம் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது. எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபைனலாக வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.